தந்தை மைந்தன் தூயாவியின் பிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. பாவம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் நின்று சொல்ல வேண்டியதாவது, என் தகப்பன் சீரியா தேசத்தான் அலைந்து திரிந்தவன். அன்பான இறை மக்களே, இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பல படிநிலைகளை கடந்து அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு கடவுளுடைய ஆசாரியனிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டியது, நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளப் போகும் தேசத்திலே உங்களுடைய விளைச்சலின் முதல் பலனை நீங்கள் கூடையில் எடுத்து கடவுளுடைய ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து சாட்சி கொடுக்க வேண்டும். என் தகப்பன் சீரியா தேசத்தான் அலைந்து திரிந்தவன். இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத, சமாதானம் இல்லாத, நோயும் வியாதியும் பண தேவையும் பிரச்சனையும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையும் என்று ஒவ்வொரு நாளும் ஓடி அலைகிறோம், அலைந்து திரிகிறோம். அலைந்து திரிகின்ற வாழ்க்கையில் நம்முடைய துணையாக யாராவது ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. உலகத்தில் துணையாக இருப்பேன் என்று சொன்னவர்கள் ஒருவரும் நம்மோடு இல்லை. ஆனால் நமக்கு துணையாக இணையாக இருப்பவர் ஆண்டவராகிய கடவுள் ஒருவர். ஒரு கிரேக்க புராண கதைகளிலே முதிர்ந்த வயதுள்ள மனிதர்கள் கிரேக்க கடவுளிடம் ஜூபிட்டரிடம் கேட்ட வரம், இத்தனை ஆண்டுகள் ஒருவருக்கொருவர் அன்பாய் துணையாய் வாழ்ந்து விட்டோம், இருவரில் ஒருவர் இறந்து விட்டால் மற்றவருக்கு தனித்திருக்கும் நிலை எங்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கிறோம். எனவே நாங்கள் இருவரும் ஒரே நாளில் ஒரு கணத்தில் உலகத்தை விட்டு எடுக்க வேண்டும். அன்பான இறை மக்களே, இந்த பிரிவு என்பது கடவுளை விட்டு நாம் எப்பொழுது பிரிகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்விலே சோகமும் துக்கமும் பிரச்சனைகளும் கவலைகளும் நம்மை பிடித்து வாட்டி வதைத்து கடவுளை விட்டு தூரமாக்கி போடும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இன்றைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்வதும் அதுதான். உன்னுடைய காணிக்கைகளோடு நீ கடவுளுடைய பலிபீடத்தில் பிரகாரங்களிலே வந்து நின்று ஆசாரியனிடத்தில் சொல்ல வேண்டிய காரியம், நாங்கள் அலைந்து திரிந்த அடிமைகள், நாங்கள் ஓடித்திருந்த ஒழுக்கமற்றவர்கள், நாங்கள் மனம் கசந்து வாழ்ந்த மனம் மாறுதல் இல்லாதவர்கள் என்பதை ஆண்டவரிடம் நீ அறிக்கை செய்ய வேண்டும். நீ அறிக்கை செய்தால் ஆண்டவர் உனக்கு சகலத்தையும் மன்னிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமது இருதயம் எப்பொழுதுமே நன்மையானதை மேலானதைத்தான் தேடும். ஆனால் உலகத்தின் பொருள்களை விட, மனிதர்களை பெரிய செயல்களை விட நல்ல குணத்தை தேவன் மேலாக மதிக்கிறார் என்பதை முழு வேதாகமத்தில் முழு திருமறையிலும் பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேல் மக்களிடத்தில் இந்த 5வது வசனத்திலே, தகப்பன் பரதேசியாக எகிப்திலே அலைந்து திரிந்தவன், அவனை சேர்ந்தவர்கள் சிலராயினும் அவர் பெரிதும் மிக்க சிலராயினும் அவன் பெரிதும் பலத்ததுமான திரண்ட ஜனமான மாறினான். நாம் கடவுளை விட்டு பிரிந்தோம் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் தனித்த ஜனமாகத்தான் காணப்படுவோம். ஆனால் கடவுளை பின்பற்றும் போது அந்த தனிமையிலிருந்து நாம் கடவுளோடு இருக்கும் பொழுது நாம் உலகத்தில் நம்மை விட பலத்த சாதி ஒருவரும் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள்தான் உலகை ஜெயிக்கிறவர்கள், இந்த சாத்தானை ஜெயிக்கிறவர்கள். கிறிஸ்தவர்கள்தான் சாத்தானை வெல்லுகிறவர்கள், ஜெயங்கொள்கிறவர்கள். அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ எல்லாம் உள்ள கடவுள் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளிலும் நாங்கள் ஆசாரியனிடத்தாகிய பிரதான ஆசாரியராகிய உம்மிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு ஆழமான ஒரு காரியம், நாங்கள் அடிமையாக இருந்தவர்கள், ஒழுக்கமற்று வாழ்ந்தவர்கள், உறவுகளை விட்டு வாழ்ந்தவர்கள். அந்த அமைப்பில் இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் உம்மோடு இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இந்த வழியிலே நாங்கள் தொடர்ந்து நடக்க உதவி செய்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும்
பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.